கலக்கல்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தன்ஷிகா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து திறந்திருசிசை அந்த படத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் அ ஃபிலிம், த்ரில்லர் காமெடி. அண்ட் நாராயணன், ஸ்டாலின் சார், ஹீஸ் அ ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம். ஸோ எங்கள் 3 பேருக்குள்ளே தான் இந்த கதை ரிவால்வ் ஆகும். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபஸ்ட் டைம் நிமேஷ் வர்ஷன் வந்து அவர் வந்து எனக்கு கதை சொல்லும்போது ஐ செட் இமீடியட்லி ஓகே கதை கேட்டதுக்கப்புறம். ஏன்னா இந்த த்ரில்லர் பயப்படுறது, ஓடுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டில் வந்து அந்த காமெடி வந்து ரொம்ப நேச்சுரலாக எமர்ஜ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இப்போது எவ்ரி லெவல் ஆஃப் சீன்ஸ் நாங்கள் நடிக்கும் போதும் இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங். நான் வந்து கலாய்க்கிறதும் அவங்க கலாய்க்கிறதும். அண்ட் ஓவரால் நாங்கள் இப்போ படம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் அண்ட் என்ஜாயபிள். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஹாய், என் பேர் அஞ்சனா கீர்த்தி. திறந்திருசிசையில் இன்னொரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஹீரோட பேர் நான் தான். என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெயின்டி டார்லிங், லைக் ரொம்ப சோபரான, ரொம்ப ரெகுலரான ஒரு நார்மல் ரெகுலர் கேர்ள். எனக்கு ஒரு சாங் இருக்குது மூவியில், ஐ கம் ஒன்லி இன் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மூவி. தட்ஸ் அபவுட் இட், தட் மச். நான் ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். இது பேசிக்லி படம் பார்த்தா தான் தெரியும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிமேஷ் வர்ஷன். நான் இயக்குனர் சங்கர் சாரியோட வந்து உதவி இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் திறந்திருசிசைன்னு ஒரு படத்தை வந்து இயக்கியிருக்கேன். அந்த படம் வந்து விரைவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பற்றி சொல்லணும், ஏன் இந்த படத்துக்கு இப்படி ஒரு டைட்டில் வச்சேன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஜீபும்பா படமா இல்லை வேறு எந்த மாரி கதை உள்ள படம் அப்படின்றது இந்த கதைக்கும் இந்த டைட்டிலுக்கும் ரொம்ப பொருந்துருச்சு. அதனால தான் இந்த டைட்டிலை வச்சேன். திறந்திருசிசைன்னு சொன்னீங்கன்னா ஒரு பூதம் வரும். ஆனால் அந்த பூதம் வந்து இப்போ வேறு எங்கேருந்து வரப்போகிறது இல்லை, ஒருத்தனுக்குள்ளேருந்து வரப்போகுது. ஏன்னா ஒருத்தனுக்குள்ளே இன்னொருத்தன் இருக்கான். அவன் திறந்திருசிசைன்னு சொல்லும் போது அவன் கண்டிப்பாக வெளியே வருவான். அந்த அரக்கன் வெளியே வந்து இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கான்றதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கோம் இந்த படத்தை நாங்கள். இந்த படம் வந்து ஒரே பப்குள்ளே நடக்கும். ஒரு 2 மணி நேரம் ஸ்கிரிப்டும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளேயே இந்த கதையோட வந்து நேரம் இருக்கும். அதனால் இந்த படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. ஸ்க்ரீன் பிளேவும் சரி, ஷார்ட் கம்போசிங் சரி, டைலாக் சரி. அதனால் இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு வந்து சூழ்நிலை வந்ததுனால எங்களுடைய ஹோல் டீமும் அதில் நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். எங்களோட ஒர்க் பண்ண கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாருமே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஹால் டீமுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய வந்து டெக்னீஷியனுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து சுதாஸ் ப்ரொடக்ஷன் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஒரு பெண் தயாரிப்பாளர். இதான் அவங்களுக்கு முதல் படம். அவங்க வந்து ரொம்ப ஒரு அக்கறை உள்ள ஒரு சினிமாவும், யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சினிமாவும் பண்ணணும்னு தான் அவங்களுடைய எண்ணம். ஸோ அதுக்கேற்ற மாரி ஒரு சினிமாவை நான் சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தை. ஸோ இந்த படத்தை வந்து அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன உடனே என்னுடைய ப்ரொடியூசருக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இமேஜ் கிடைக்கும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஹீரோவாக வீரவன் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு முதல் படம். ஆனால் முதல் படம் மாதிரியே இருக்காது. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கும் இண்டஸ்ட்ரியில். ஹீரோயினாக தன்ஷிகா பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேரக்டர் தன்ஷிகா அது வரைக்கும் பண்ணதில்லை. ஏன்னா ஒரு அல்ட்ரா மாடர்ன் கேரக்டர் அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அஞ்சனா கீர்த்தி வந்து செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே நாராயணன் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரகுமான் சிங்கர் வந்து உஜ்ஜயினி பண்ணியிருக்காங்க. ராமதாஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்வர் பாபு பண்ணியிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நல்ல நேம் கிடைக்கும். என் டெக்னீஷியனுக்கும் ஒரு பெரிய நேம் கிடைக்குன்றதை வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆக்சுவலாக இந்த படம் வந்து விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். எனக்கான டைம் இந்த படத்தில் வெறும் 10 நிமிஷம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். யங்ஸ்டருக்கான டைம் நிறையவே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள் இதை வந்து பண்ணி கொடுப்பீங்க. நன்றி, வணக்கம். என்னோடய பேர் சுதா. நான் திறந்திருசிசை படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்தில் வந்து தன்ஷிகா, வீரவன் ஸ்டாலின், நாராயணன், அஞ்சனா கீர்த்தி நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல கான்செப்டை இந்த படத்தின் மூலமாக நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது. இந்த கதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.
கலக்கல் சினிமா.com நேயர்களுக்கு வணக்கம். நான் இசையமைப்பாளர் கணேஷ் ராகவேந்திரா பேசுகிறேன். திறந்துடு சீசே இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டு, அது மூலமாக உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து நிமேஷ் வர்ஷன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட முதல் படம் இது. முதல் படம்னே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு காமிக்கல் த்ரில்லர், அதாவது ஒரு காமெடி கலந்த ஒரு த்ரில்லர், ரொம்ப ஒரு லிமிட்டட் ஆர்டிஸ்ட்டு லிமிட்டட் ஏரியாக்குள்ளே ஷூட் பண்ணப்பட்ட ஒரு படம். நீங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஃபீலே இருக்காமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தில் பாடல்களை பற்றி சொல்லணும்னா 2 பாட்டு இருக்குது. ஒரு மெலடி சாங் ஒன்று, அப்புறமா ஒரு பப் சாங் ஒன்று. பப் சாங்கை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும்னா டேங்கோ அப்படின்னு ஒரு சவுத் அமெரிக்கன் ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு தமிழில் இது வரைக்கும் டேங்கோ வந்தது இல்லை. அந்த ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கோம். அதை வந்து ரீட்டா பாடியிருக்காங்க. இன்னொரு மெலடி சாங் வந்து நான் பாடியிருக்கேன். முதல்ல நான் பாடியிருக்கேன். 2 பாடல்களையுமே மோகன்ராஜன் எழுதியிருக்காரு. ரீரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதாக ஒரு கண்டெம்பரரி ஸ்டைலாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். என் பேர் விஜய், திறந்துடு சீசே படத்தோடைய எடிட்டர். படத்தை பற்றி சொல்லணுன்னா ரெகுலரான படம் கிடையாது. அதாவது ஏன் ரெகுலராக இல்லைன்னு சொன்னால், ஒரு நைட்டு ஒரு 12 o'clock ஆரம்பித்து காலையில் ஒரு 5 மணிக்குள்ளே ஒரு பப்புக்குள்ளே நடக்கிற விஷயந்தான் படம். அதனால் ரன்னிங் டைம் இருக்கிற மாதிரி சீக்வன்சஸ் இருக்கிறதுனால கரெக்டாக என்னோட எமோஷன்ஸ், ஆர்டிஸ்டோட எமோஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இந்த படத்தில். அதனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த மூடர் கூடம், இந்த சதுரங்க வேட்டை, இந்த மாதிரி வரிசையில் இந்த படம் வரும்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ.